அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. என்னுடைய சமயம், என்னுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் மீட்டெடுக்கணும். அதுல நாங்கள் சைவர்கள். சிவன் முருகனை என்னை என் மகனை வடவள்ளி முருகன் கோயில் கூட்டி போகும்போது என்ன கோத்திரம்னு கேட்டார் அவர் குருமார். சிவ கோத்திரம்னு. ஏன்னா நாங்கள் சிவ சமயம். எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரம் இருக்கு, நீங்க வாங்க நான் வீட்டுல காட்டுறேன். சிவ கோத்திரம்னு எழுதிருக்குது. அதுல இன்னைக்கு ஆஸ்பார் இந்து லான்னு எழுதுறீங்க, அன்னைக்கு எங்களுக்கு சிவசமயம் தான் எழுதிருக்கு. ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது என்ன அப்படின்னா, பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க, அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லு. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லு. இயேசு தோற்றுவித்தார்னு. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொல்றேன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சீமான் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, கடவுள் அன்பானவனா எதுக்கு சாட்டை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில பேசியிருப்பார். ஏன்னா அந்த கிறிஸ்தவர்கள் என்னன்னா, நீங்க நிறைய காரியங்கள் புரியாம பேசுறீங்க அண்ணாச்சி, இதெல்லாம் தப்பு. கொஞ்சம் என்னன்னா பைபிளை குறித்தோ இல்ல சரித்திரத்தை குறித்தோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணாச்சி கிட்ட கொஞ்சம் வாதத்தை வச்சிருக்கத நம்ம பாக்குறோம். அதுக்கு சில பேர் ஆயர்ன்ற போர்வையில இருக்கிற சில பேர் அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சில காரியங்கள் பேசினாங்க. எல்லாம் அரசியல் தானே. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது மத சார்பற்ற நாடு. இது என்னன்னா, இந்தியா நீங்க பார்க்கும் பொழுது நம்ம இந்தியாவில என்னன்னா எல்லா ரிலிஜன் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. பட் எல்லா ரிலிஜன்ஸ் இருந்தாலுமே சத்தியம் அப்படின்னும் பொழுது ஒண்ணுதான் இருக்கும், உண்மைன்றது ஒண்ணுதான் இருக்கும். நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, இந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே ஒரு மதம் கேட்டகரிக்குள்ள வருது. இந்துஸ் பார்க்கும்போது அவர்களுடைய தெய்வத்தை அவங்க என்னன்னா சொல்றாங்க, அதனாலதான் இந்துஸ். முஸ்லீம் போது அல்லாஹ் வழிபடுறாங்க, கிறிஸ்தவர்கள் போது கிறிஸ்துவ வழிபடுறாங்க. இதுதான் கட்சி நடத்துறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறாங்க அப்படின்னா, இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளே என்னன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா 3 மதத்தையும் அங்கீகரித்து ஆகணும். இல்ல 3 மதத்தையும் அங்கீகரிக்கல, எனக்கு கடவுளே வேணாம் அப்படின்னும் போது தான் இங்கதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகுது. என்னன்னா, கடவுளே இல்லை அப்படின்றவங்க துணிகரமா பாவம் செய்யறதை பாக்குறோம். கொலை, கற்பழிப்பு. கேட்டா கடவுள் தான் என்ன தண்டிக்க போறாரு, கடவுள் இருந்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிலாம் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தோமா, செத்தமா, மறிச்சோமா, போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற கேட்டகரிஸ். இதுவும் டேஞ்சர் தான். கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லி மூட நம்பிக்கையில போறதும் டேஞ்சர் தான். இப்போ புதுசா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, இந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி நான் இந்துஸை குறித்து நான் எதனா பேசுறேன்னா அதை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லை நான் முஸ்லீம்ஸை குறித்து எதனா பேசுறேன்னா அவர்களுடைய நம்பிக்கை என்ன, அவர்களுடைய வழிபடுகிற அவர்கள் எதை என்ன மையமா வச்சு பேசுறாங்க, குரானோ இல்லை அவங்க சொல்லப்படுகிற என்னன்னா ஹதீஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதை குறித்து நான் படிச்சுட்டு தான் நான் பேச முடியும். இப்போ இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள்கிட்ட நான் பேசும்பொழுது கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன, அவர்களுடைய வேதாகமம் என்ன சொல்லுது, அவங்க கடவுளை எப்படி பாக்குறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பேசணும். பொதுவா கடவுள் அன்பானவனா எதுக்கு சாட்டை எடுத்து வீசணும்னு சொல்லி அப்படி பேச முடியாது பொது வெளியில. அப்போ இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால யாராலையும் ரிலிஜன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் என்னன்னா ஒரு ரிலிஜன் பேஸ்ட்ல வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ் என்னன்னா இது பண்றாங்க அப்படின்னா, ஸோ முஸ்லிம்ஸும் கிறிஸ்டின்ஸும் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் முஸ்லிம்ஸை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்துஸும் கிறிஸ்டின்ஸும் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மதத்தை என்னன்னா மையமா வச்சு என்னன்னா பேச முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னன்னா எல்லாத்தையும் அணைச்சு பேசுறதால தான் இருக்கணும். அப்போ பொலிட்டிக்கல் விஷயத்துல பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குதோ அது மட்டும் பேசினா போதுமானதே தவிர ஸ்பிரிச்சுவல் உள்ள வரக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள வரக்கூடாது. இப்போ இந்துஸோட மத வழிபாடுகள் அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்.
முஸ்லிம்ஸோட மத வழிபாடுகள் அது டிஃப்ரெண்டா இருக்கும், கிறிஸ்தவருடைய மத வழிபாடு அது டிஃப்ரெண்டா இருக்கும். பொது வெளியில பப்ளிக்கா பேசும்போது ஒரு சாரார மையமா படுத்தி ஒரு கேள்வி வைத்து பேசும்பொழுது அது அது சமூகத்தை சார்ந்த எல்லாருக்கும் பாதிப்பு வரும், எல்லாரும் ரிப்ளை கொடுப்பாங்க, எல்லாரும் ரிப்ளை கொடுக்கறது அதிகாரமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர்கள் எடுத்துக்கலாம். பெற்றோர் வந்து பிள்ளைய வந்து வளர்க்கும் போது நல்லா படிக்கும்போது வா சூப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிற, இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் நீ கப் அடிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவோம். இதே பிள்ளை தப்பு செய்யும் பொழுது அப்பா என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு சும்மா வா சூப்பர் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிற, நாளைக்கு இன்னும் 2 பொம்பளை பசங்களை இழுத்துட்டு வந்து அவங்களோட சேர்த்து குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு நீ குடிச்சிருக்கிற, நாளைக்கு இன்னும் நீ கஞ்சா போதை பழக்கத்துக்கு நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ தப்பு செய்யும் பொழுது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதனால அப்பா வந்து பிள்ளையை வெறுத்துட்டாருன்னு சொல்லி அர்த்தமா? இல்ல, அந்த தப்பு செய்யறதுனால ஒரு டேஞ்சர் இருக்குது, அவன் வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு அன்பின் அடிப்படையில தான் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய பெற்றோர்கள் கண்டிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் யூதர்களை வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் பிள்ளைகள் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூதர்களை தெரிந்தெடுத்து அதன் மூலியமா கடவுள் வெளிப்படணும்னு வச்சிருந்தாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். ஸோ இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயத்தை வந்து என்னன்னா கல்லர் கோகையா மாத்தினாங்க. அது தப்புன்னு சொல்லி என்னன்னா இயேசு கிறிஸ்து கண்டிச்சாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷ அவதாரமா வந்தார். ஒரு மனுஷனா வந்து என்னன்னா மனுஷன் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டு அவரும் பாடுபட்டார். வேற எந்த தெய்வமும் இல்லை. இதுக்கு சான்று பார்த்தோம் அப்படின்னா பிசி ஏடி, பிஃபோர் கிரைஸ்ட் ஆனோ டொமினி, இந்த இயர் ஆஃப் த லார்ட், கான்ஸ்டன்டைன் மன்னன். அப்போ கிபி 325 வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட சரித்திரமும் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆலயத்துல அன்பானவர் தானே, அப்புறம் எதுக்கு சாட்டை எடுத்து அடிக்கணும்னு சொல்லி கடவுளை வேறு விதமா பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படி பேசினா எந்த மதத்தினவர்களை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்களோ அவர்கள் அதற்கான ரிப்ளை கொடுக்கறதுக்கான முழு அதிகாரமும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த கிறிஸ்தவர்கள் வைத்த கோரிக்கை வந்து என்னன்னா, அதுல கூட ஒரு ஐயா சொல்லியிருப்பாரு, நீங்க இதை குறிச்சு நீங்க தப்பா சொல்லியிருக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க தெளிவா பேசுங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ற மனசு வந்து வரமாட்டேங்குது யாருக்குமே. இதுதான் நான் அந்த வீடியோல வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு காரியங்கள். சீமான் அண்ணாச்சியோட கொள்கையை பார்க்கும்போது அவருக்கு மத நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு, ஒரு இதுல மத நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெரியார் ஆதரித்து பேசினார், இன்னைக்கு பெரியார் ஆதரித்து பேசல. இன்னைக்கு வந்து என்னன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லி சொன்னவர் இப்போ வந்து என்னன்னா சில இந்த பொட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டு விநாயகருக்கு அந்த தேங்காய்லாம் உடைச்சிட்டு சில வீடியோஸ் பதிவுகள் வந்து வருகிறத பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் குறித்து ஒருத்தர் பொது வெளியில இழிவா பேசினாங்க அப்படின்னா நிச்சயமாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும், அதை மறந்துடாதீங்க. பைபிளை குறித்து யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை பத்தி யாரெல்லாம் மாத்தி பேசுறாங்களோ, ஏங்க என்னோட சேனல்ல இருக்கிற கள்ள ஊழியர்கள் கள்ள போதவர்களையே நாங்க வந்து என்னன்னா பைபிள் படி தப்புன்னு சொல்லி நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். வெளியிருந்து ஒருத்தர் வந்து கிறிஸ்துவ தப்பா பேசும்போது சும்மா விட்டுருவோம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நாங்க இது குறித்து வாதத்தை நாங்க வைப்போம். ஏன்னா கிறிஸ்துவ நீங்க தப்பா பேசுறீங்க, எங்களுடைய நாங்க உண்மையா வணங்குற எங்க தெய்வத்தை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. சோ இந்த பதிவு சீமான் அண்ணாச்சிக்கும் சரி, சீமான் அண்ணாச்சியோட ஆதரவாளர்களுக்கும் சரி, நீங்க எடுத்துட்டு வர சில கொள்கைகள்லாம் வந்து நல்லதுதான், இயற்கையை காப்போம், அதெல்லாம் நான் வந்து ஆதரிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதற்காக ஒருத்தவங்களோட நம்பிக்கை அஃபன் பண்ணி பேசுறது, பொது வெளியில பேசுறது, இது முற்றிலும் தவறான காரியம். இதுதான் என்னுடைய வாதம். எப்படியும் உங்களை ரீச் பண்ண முடியாது, மேபி இந்த சோசியல் மீடியால உங்களை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், அவர் அன்பானவர் தான். ஆனா அவர் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லி ஜனங்க தப்பு செய்யறத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கே கடவுள் வந்து என்னன்னா சிச்சையை கொடுக்குறாரு. பைபிள்ல நாங்க அதை தான் வாசிக்கிறோம். ஏன்னா தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ, யார் மேல அன்பு கூறுறாரோ அவங்கள கடவுள் சிச்சிக்கிறாரு. அதுக்கு அவருக்கு முழு உரிமையா இருக்குது. ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, வானமும் அவர் தான், பூமியும் அவர் தான், எல்லாத்தையும் அவர் தான் வந்து உருவாக்குனார். ஸோ அதனால அவரு தன்னோட பிள்ளைகளை தவறு செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்டித்தது தப்பே கிடையாது. இது வேதாகமம் சரி என்றுதான் சொல்லுகிறது. இதை நார்மலா வாழ்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் செய்கிற காரியத்தை நம்ம கண்டிக்கிறத வந்து பார்க்கிறோம்.
ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி. மேபி இது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய கருத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. God bless you. Amen. இயேசு இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்தவர் அல்ல. இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர். அவர் இறந்த பிறகு பல நூறாண்டுகளுக்கு பிறகு பால்னு ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது. அந்த பால் கொல்லப்படுகிறார். 2ஆம் ஜான் பால் வருகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இந்த பரிதாபமே மக்களிடத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. பிறகுதான் இவர்கள் தான் இயேசுவை கிறிஸ்தவராக்குறார். இயேசு கிறிஸ்துங்கிறார். இயேசு கிறிஸ்தவரே அல்ல. இறந்த இயேசு உயிர்ப்பித்தார் என்று நம்பியவர்கள் கிறிஸ்தவரானார்கள். இயேசு இறந்தவர் தான் உயிர்ப்பிக்கவில்லை என்று நம்பியவர்கள் யூதராகவே இருந்தார்கள். இதுதான் இங்க கோட்பாடு. நான் வரலாறு சொல்றேன்.